மே மாதம் 1ஆம் தேதியாகிய இன்றைய மே தின விடுமுறை நாளில் யாழ்ப்பாண மக்களுக்கான எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் கரத்துண்டாக 35 வருடங்களின் பின்னர் பலாலி வீதியில் காங்கேசன்துறை வரையிலான அரச பேருந்து சேவை இக்கேடிஆரின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்களின் பிரசன்னத்துடன் ஏற்கனவே சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கடந்த 1990இல் பலாலியில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற ஒரு மலையெடுத்த இறைப்பாம்பு படுத்துக்கொண்ட பின்னர் யாழ் பலாலி வீதி போக்குவரத்து வயாவலான் சந்தியுடன் நிறுத்தப்பட்ட நிலையில் கடந்த 10ஆம் தேதி இதில் ஒரு மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் சும்மா வரவில்லை. இலங்கை தீவில் குறிப்பாக தென்பகுதியில் எங்குமே காண கிடைக்காமல் தமிழ் பகுதிகளுக்கே மட்டும் உரிய கடும் நிபந்தனைகளுடன் இந்த வீதி திறந்து விடப்பட்டது. அதன் பின்னர் இந்த வீதியில் இப்போது காங்கேசன்துறை வரை அரச பேருந்து சேவை இயக்கப்படும் முன்னோடி நிகழ்வு நடந்தது. இந்த முன்னோடி நிகழ்வில் எக்கேடிஆர் தரப்பின் தேர்தல் பரப்புரைகளுக்கு மறைமுகமாக உதவி கொள்ளும் வகையில் கொழும்பிலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவரான ஜீவன் புரசிங்கவும் யாழ்ப்பாணத்தில் பிரசன்னப்பட்டிருந்தார். தமிழ் பகுதிகளில் இவ்வாறான தேர்தல் காட்சிப்படுத்தல்கள் இருந்தாலும் இலங்கையோடு இதேபோல சமகாலத்தில் சில நகர்வுகள் பிரிக்க முடியாதபடி ஒட்டித்தான் உள்ளன. அந்த வகையில் இலங்கையுடன் துப்பாக்கி வேட்டி சத்தங்களும் பிரிக்க முடியாதபடி ஒட்டி தொடர்கின்றன. இதேபோல அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தும் பொய்களும் இந்த தேர்தல் களத்திலும் எதிரொலித்துக் கொள்கின்றன. தினசரி தென்னிலங்கையில் கேட்கும் நாசகார வெடிச்சந்தங்களின் பின்னணியில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவும் முடிவுக்கு வந்துவிட்டது. கடந்த வருடம் இவ்வாறாக இடம்பெற்ற 2 முக்கியமான தேர்தல் களங்களிலும் இவ்வாறு இடம்பெற்ற அஞ்சல் மூல வாக்களிப்பில் ஏகேடிஆர் தரப்புக்கு பெரும் முன்னிலை இருந்ததை வாக்கு எண்ணிக்கை நாட்களில் தெளிவாகவே காண முடிந்தது. ஆனால் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ள இந்த தேர்தல் நாளில் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்குமா என்பதில் ஏகேடிஆர் தரப்பு தோழர்களுக்கு உள்ளூரோ ஒரு பதற்றம் இருக்கத்தான் செய்கின்றது. எனினும் ஏகேடிஆரின் ஜேவிபி தோழர்களுக்கு தமது வரலாற்றில் முதன்முறையாக ஆட்சி தரப்பிலிருந்து எதிர்கொள்ளும் நாளாக கடந்தது. இதனால் ஜேவிபி மேற்பார்த்த திசைகாட்டி தோழர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் இன்றைய உலக தொழிலாளர் தினம், அதாவது மே தினம், புதிசு கண்ணா புதிசு பாணியிலானது. ஏனெனில் ஜேவிபி என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டு இலங்கையில் பல தசாப்தங்கள் கடந்தோடி விட்டாலும் அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு கடந்த இந்த காலத்தடத்தில் இவ்வளவு வருடங்களும் ஜேவிபியினர் நடத்திய பேரணிகளில் அரச தரப்பை அவர்கள் வசைபாடிக் கொள்வதே வழக்கமானது. அதாவது இவ்வளவு நாளும் ஆட்சி தரப்பை வசைவாடியே பழக்கப்பட்ட ஜேவிபிக்காரர்கள் இந்த முறை முதன்முறையாக தாமே ஆட்சி தரப்பில் இருக்கின்றார்கள். ஆயினும் இன்றைய நாளில் தாம் தான் ஆட்சி தரப்பு என்பதை மறந்து பழக்க தோஷத்தில் அடக்குமுறை அரசே என அவர்கள் குரல் கொடுக்காமல் இருந்தால் அதுவே புண்ணியமானது. ஏனென்றால் இவ்வளவு நாளும் அடக்குமுறை அரசே என குரல் கொடுத்த அவர்கள் இப்போது ஆளுமை கொண்ட அரசே என புகழ்பாடும் வகையில் இலங்கை தீவின் கடந்த வருட ஆட்சி மாற்றம் நிலைமையை மாற்றியுள்ளது. இலங்கை தீவை இன்று மே தினம் கடந்த நிலையில் அந்த தீவு குறித்த ஒரு கணிப்பீட்டுக்காக இலங்கையில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய தலைகளும் இன்றைய விடுமுறை நாளிலும் தமது கண்காணிப்பு பணிகளை தொடர்ந்தனர். சமகாலத்தில் இலங்கையை மையப்படுத்திய மேற்குலக ஆட்டங்களில் ஒன்றாக மேற்குலகம் நடத்தி கொள்ளும் ஆட்டங்களின் ஒரு காயாக ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வழங்கும் GSP+ எனப்படும் பொதுமைப்படுத்தப்பட்ட முன்னுரிமை திட்ட வரிச்சலுகை விடயம் மீண்டும் ஒரு முறை எட்டி பார்க்கிறது. இந்த GSP+ வரிச்சலுகையை இலங்கைக்கு தொடர்ந்தும் வழங்கிக் கொள்வதா இல்லையா என்பதில் ஒரு முடிவை எடுப்பதற்குத்தான் தற்போது பிரசல்ஸில் இருந்து ஒரு கண்காணிப்பு குழு கடந்த 28ஆம் தேதி முதல் இந்த குழு தனது ஆய்வுகளை நடத்தி வருகிறது. எதிர்வரும் 7ஆம் தேதி வரை இந்த குழு இலங்கையில் தங்கியிருக்கும். இவ்வாறான நிகழ்ச்சி நிரலுடன் சுற்றி சுழலும் பிரசல்ஸ் குழு நேற்று ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடிஆரை சந்தித்துக் கொண்ட போது தாம் நடத்தும் இந்த மீளாய்வு சாதகமான முறையில் இலங்கைக்கு வரிச்சலுகையை வழங்கும் என தமது ஆய்வுகள் முடிய முன்னரே ஒரு முக்கியமான அறிகுறியை ஏகேடிஆருக்கு இந்த குழு வெளிப்படுத்தியிருப்பது அவதானிக்கத்தக்க ஒரு விடயம். அதாவது பிரசல்ஸ் மேற்பார்த்த ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே இலங்கையை மையப்படுத்தி தீர்மானிக்கப்பட்ட விடயத்தை இந்த கண்காணிப்புக்கான குழுவின் தலைவராக உள்ள சார்ல்ஸ் வைட்லியின் வாயால் தெரிவிக்க வைத்ததாக தெரிகிறது. GSP+ கண்காணிப்பையும் அதேபோல மே 6 இடம்பெறும் தேர்தலையும் பார்த்துவிட்டு கிளம்ப உள்ள இந்த குழு ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரிச்சலுகையை பெறும் நாடு ஒன்று,
அதற்கான நிபந்தனைகளை உள்ளூரில் பூர்த்தி செய்கின்றதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திய பின்னரே தாம் ஆய்வு செய்யும் நாடுகளின் அரசாங்கங்களுக்கு இவ்வாறான சாதக பாதக அறிகுறிகளை காட்ட வேண்டும். ஆனால் இதற்கு மாற்றாக இந்த குழு நேற்று ஏகேடிஆரை சந்தித்த போது சாதகமான அறிகுறிகளை வெளிப்படுத்தியது. ஆனால் இந்த குழு இவ்வாறுதான் செய்யும் என்ற ஒரு எதிர்கூறலை கடந்த 26ஆம் தேதி இந்த பதிவு கூறியிருந்தது. அந்த வகையில் 26ஆம் தேதி இந்த பதிவில் கூறப்பட்டது போலவே புதிய ஆட்சி தரப்பான ஏகேடிஆருக்கு பிரசல்ஸ் தனது கரங்களில் வைத்திருக்கும் இலங்கை தீவின் மனித உரிமை நிலவரங்கள், இலங்கை தீவில் தொழிலாளருக்கு உள்ள உரிமைகள், இலங்கை தீவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் மற்றும் இலங்கை தீவின் நல்லாட்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய தமது டிக் பாக்ஸ் பட்டியலை ஏகேடிஆரின் புதிய ஆட்சி அதிகார மையத்துக்காக நீக்கு போக்காக தளர்த்தும் வகையில் அறிகுறிகள் பிரசல்ஸால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையின் மிகப்பெரிய 2வது பெரிய ஏற்றுமதி சந்தையாக உள்ள 27 உறுப்பு நாடுகளையும் 450 மில்லியன் நுகர்வோரையும் கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய சந்தையில் ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கும் நிச்சயமாக ஜிஎஸ்பி பிளஸ் கிட்டிக்கொள்ளக்கூடும். ஒன்றியம் இவ்வாறு ஏற்கனவே தமது தரப்பில் முடிந்த முடிவை கொழும்பில் மெல்ல பையிலிருந்து எடுத்துவிட தலைப்பட்டாலும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இலங்கைக்கு வழங்கிக் கொள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தால் நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டும் என்பதே இலங்கையில் வாழும் தமிழர்களின் எதிர்பார்ப்பு என இதே குழுவை நேற்று சந்தித்த மனோ கணேசன் தலைமையிலான குழுவும் வலியுறுத்தல் ஒன்றை செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய குழுவை நேற்று சந்தித்த மனோ கணேசன் தலைமையிலான குழு இந்த விடயத்தில் எழுத்து மூலமான 5 அம்ச கோரிக்கை ஆவணத்தையும் பிரசல்ஸ் குழுவின் கைகளில் திணித்துள்ளது. சர்வதேச சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்து தமிழ் மக்கள் சலிப்பு அடைந்து விட்டதாகவும், இலங்கை தொடர்பான விடயத்தில் அமெரிக்காவும் தற்போது ஒதுங்கியுள்ளதால் தமிழர்களின் இறுதியான அனைத்துலக நம்பிக்கையாக ஐரோப்பிய ஒன்றியமே இருப்பதால் ஐரோப்பிய ஒன்றியமும் தம்மை வஞ்சிக்க கூடாதென இலங்கையில் வாழும் தமிழர்கள் எண்ணுவதாக மனோ கணேசன் பிரசல்ஸ் குழுவுக்கு ஒரு செய்தியை சொன்னார். இதனால் இலங்கையில் தொடரும் பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக இடைநிறுத்தப்பட வேண்டும் எனவும், நாட்டில் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல்கள் உடனடியாக ஆரம்பமாக வேண்டும் எனவும், காணாமலாக்கப்பட்ட மக்களின் விடயம் மற்றும் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறும் விடயங்களும் உடனடியான அர்த்தபூர்வமான நடவடிக்கைக்காக நகர்த்தப்பட வேண்டும் எனவும், நீண்டகாலமாக விடுதலை செய்யப்படாமல் முறைகேடாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும், இலங்கைக்கு சில நிபந்தனைகளை விதித்து அந்த நிபந்தனைகளில் கொழும்பு சாதகமாக முன்னகர்வை செய்தால் மட்டுமே இலங்கைக்குரிய ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை ஒன்றியம் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்பது மனோ கணேசன் தரப்பு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வாறான தார்மீகமான கோரிக்கைகள் பிரசல்ஸ் குழுவிடம் முன்வைக்கப்பட்டாலும் பூகோள அரசியல் ஆட்டத்தில் பாராது வந்த மாமணியாக இலங்கையில் கிட்டிய ஏகேடிஆர் தரப்பை வஞ்சிக்கு நோக்கமில்லாமல் பிரசல்ஸ் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்திருப்பதால் தான் அது நேற்று ஏகேடிஆருடனான சந்திப்பின் போது ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை விடயத்தில் ஒரு ஒலிவ் கிளையை நீட்டியதாக தெரிகிறது.